ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 73. தன்னோட அப்பா இறந்து போனதையும் ராமலக்ஷ்மணா காட்டுக்கு போனதையும் கேட்டு பரதன் ரொம்ப வருத்தப்பட்டு, என் பிதாவும் இல்லாமல் அவருக்கு சமானமான சகோதரரும் இல்லாமல் அதிர்ஷ்டமில்லாத இந்த ராஜ்யத்தை வச்சுண்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒருவன் புண்ணுல உப்பு ஜலத்தை விடுறத போல துக்கத்தின் மேல துக்கமா சொல்லி என்ன இப்படி தாக்கறையே? என் பிதா மரணம் அடைஞ்சது போராதா? ராமனையும் காட்டுக்கு அனுப்பணுமா? பிரளய கால ராத்திரியை போல இஷ்வாகு குலத்தை நாசம் பண்ண நீ எங்கேந்து வந்து சேர்ந்தையோ? நெருப்பு தணல வயத்துல கட்டின்றது போல மகாராஜா தன்னை அறியாமல் உன்னை வீட்டிலே வச்சுட்டு இருந்திருக்காரே. அவரை கொன்ற மகா பாவி நீதானே. குலத்தை கெடுக்க வந்தவள். இந்த குலத்தில் இவ்வளவு செல்வமாக இதுக்காகவா உன்னை வளர்த்தா? என் பிதா சத்தியம் தவறாதவர், மகா கீர்த்திசாலி. உன்னை கைப்பிடிச்சதால தான் இப்படிப்பட்ட துக்கத்தை அடைஞ்சு உயிரையே விட்டுட்டார். மகாராஜாவ நீ எதுக்காக கொன்ன? என்ன பிரயோஜனத்தை அடைய வேண்டி ராவண நீ காட்டுக்கு துரத்தின? கௌசல்யையும் சுமித்ரையும் புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்டு ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் நீ இருக்கும் போது அவ எங்கேந்து பிழைக்க போறா? தர்மாத்மாவான ராமன் கௌசல்ய இடத்துல நடந்துட்ட மாதிரி தானே உங்ககிட்டையும் நடந்துட்டார். அவர் சகல தர்மங்களையும் அறிஞ்சவர் இல்லையா? கௌசல்யா தேவியும் கூட பிறந்தவளை போல ஒன்ன நடத்தலையா? அந்த தர்ம சிந்தையுள்ள பட்ட மகிழ்ச்சிக்கு ராமன் மூத்த பிள்ளை இல்லையா? அந்த மகானுபாவரை காட்டுல வசிக்கும்படி நீ துரத்தி விட்டுட்டியே, உனக்கு கொஞ்சமாவது துக்கமே இல்லையா? என் அண்ணாவான ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நீ என்ன பிரயோஜனத்தை அடைய நினைச்சுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு பேராசை பிடிச்சு போச்சு, புத்தி கெட்டு போச்சு. எனக்கு ராமன் கிட்ட உள்ள பக்தியையும் பிரியத்தையும் நீ நன்னா தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சுட்டு இருந்தா இந்த ராஜ்யத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக இந்த மகா பாவத்தை நீ பண்ணுவியா? ராமலக்ஷ்மணர்கள் இங்கே இல்லாமல் இந்த ராஜ்யத்தை எந்த சக்தியால நான் ஆள முடியும் அப்படின்னு நீ நினைச்ச? மிகுந்த பலமுள்ள காளையால சுமக்கப்பட்ட பாரத்தை ஒரு சிறு இளம் கன்று சுமக்க முடியுமா? நானோ சிறுவன். மகானுபாவரான தசரத சக்கரவர்த்தியால் ஆளப்பட்ட இந்த ராஜ்யத்தை நான் எப்படி ஆள முடியும்னு நீ நினைச்ச? தசரதருடைய புத்திரன்கிறதுனால நான் இந்த ராஜ்யத்தை ஒருவேளை ஆள முடிந்தாலும் கூட உன் புத்திரன் லாபத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கெடுதி பண்ணின உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றவே மாட்டேன். ராமன் உன்னை அம்மான்னு நினைச்சு பக்தியோட இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா மகா பாபியான உன்ன இப்பவே இங்கேருந்து துரத்தி விட்டுடுவேன். மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நீ எப்படி கேட்ட? இதுதான் நம்மளுடைய ஆச்சாரமா? சாதுக்களின் ஆச்சாரம் பத்தி உனக்கு எங்க தெரிய போறது? எனக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்கு. இந்த புத்தி உனக்கு எப்படி வந்தது? இஷ்வாகு வம்சத்துல இதுவரையில மூத்த புத்திரனுக்குத்தானே பட்டம் கிடைச்சிருக்கு. மற்றவர்கள் அவனை பிதாவை போல அண்டித்தானே இருந்திருக்கா? இந்த ராஜநீதி எல்லா ராஜாக்களுக்கும் பொதுவானது தானே. இஸ்வாகு குலத்து அரசர்கள் இதை விசேஷமா அனுஷ்டிக்கணும். ஆனால் குரூர சுபாவம் உள்ள நீ எங்கே? ராஜநீதி எங்கே? சாஸ்வதமான க்ஷத்ரிய தர்மம் எங்கே? இதுவரையில் எங்கள் வம்சத்து அரசர்கள் தர்மத்தையும் சுத்தமான ஆச்சாரத்தையும் காப்பாற்றுவதில் முதன்மை வாய்ந்தவர்கள் என்று லோகத்தில் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெருமைய மகா புண்ணியவதியான நீ வந்து உள்ளே புகுந்து அத தொலைச்சுட்ட. நீ பிறந்த கேகய வம்சத்து மன்னர்களும் இந்த ராஜ்ய நீதியை அனுசரித்துத்தானே வந்திருக்கா? உனக்கு மாத்திரம் இப்படி புத்தி கெட்டு போய் எப்படி இந்த அநியாயத்தை பண்ணணும்னு தோணித்து? எப்படியோ போகட்டும். மகா பாதகியான உன்னோட எண்ணத்தை மட்டும் நான் நிறைவேற்றவே மாட்டேன். என்னை காரணமா வச்சுண்டு இந்த ராஜ்யத்தை நீதான் ஆள பாக்குற. சகல பிராணிகளுக்கும் பிரியமான ராமனை
காட்டுலேந்து உடனேயே நான் இங்கே அழைச்சிட்டு வர போறேன். உன் கண்ணெதிர்க்க அவருக்கு முடிசூட்டுவேன். உன் வயிறு எரியும்படி அவருக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணிண்டு ஆனந்தமா காலத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடூரமான வார்த்தைகளால பரதன் கைகேய திட்டுன்னு திட்டி தன் மனத்தில் உள்ள துக்கத்தை எல்லாம் கொற்றார். இதுவும் போதாம மலை குகையில் உள்ள சிம்ஹம் சத்ருவை பார்த்து கர்ஜிப்பது போல இன்னும் அதிகமாக கர்ஜிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி இந்த 73வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 74வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.